ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அக்டோபர் மாத தேவனுடைய வார்த்தையின் தியானத்திற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். தினம் ஒரு எபிரேய வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். யாருடைய மனம் தேவனுடைய வார்த்தையினால் தாங்கப்படுகிறதோ அவர்களுக்கு ஆண்டவர் பூரண சமாதானம். எபிரேய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஷலோம். பூரண சமாதானம் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது? ஷலோம் ஷலோம். வாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகளை அக்டோபர் மாதம் முழுவதும் தியானிக்க உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வார்த்தை யெஷுவா, ரட்சிப்பு, சால்வேஷன். இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் பின்னால் உள்ள எபிரேய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் ஒரு நிமிடம் அதிர்ச்சி ஆவீர்கள். என்ன வார்த்தை? இந்த பக்கம் போனா எகிப்து பிடித்துக் கொள்வார்கள், முன்னேறி போக முடியாது, கடல் இருக்கிறது, என்ன செய்வது? அவர்கள் திகைத்து நின்று கொண்டிருக்கிறார். பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நம்முடைய இருதயம் கலிகூற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி, அது யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மட்டுமே வாய்ப்பாக இருக்கிறார். ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ரட்சிப்பு எவ்வளவு பரிச்சயமான வார்த்தை. சால்வேஷன், ரட்சிப்பு, சால்வேஷன். இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் பின்னால் உள்ள எபிரேய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் ஒரு நிமிடம் அதிர்ச்சி ஆவீர்கள். என்ன வார்த்தை? யெஷுவா. யெஷுவா என்று சொன்னால் யார்? அவர்தான் நம்முடைய ரட்சகர். ரட்சிப்பு என்று சொன்னாலே ஜீசஸ் தான், இயேசு தான். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வார்த்தை யெஷுவா. யோத் ஷீன் வாவ் ஆயின் ஹே. யெஷுவா. யோத் ஷெவா, ஷீன் ஷுருக், ஆயின் காமெட்ஸ், ஹே. யெஷுவா என்று சொல்லுகிறார்கள். இப்ப யெஷுவா அப்படின்னா எப்படிங்க டிரான்ஸ்லேட் பண்றது? யா இஷா, ஜெகோவா சேவ்ஸ், யெகோவா ரட்சிக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ரட்சிப்பு என்று சொல்லி எங்கேயெல்லாம் வருகிறதோ அங்கேயெல்லாம் யெஷுவா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வாருங்கள், வசனங்களை நாம் தியானிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் பஸ்காவை ஆசரித்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நிலைக்கால் சட்டத்தில் பூசி எகிப்தியரின் கைகளில் இருந்து விடுதலையாகி அவர்கள் வெளியே வருகிறார்கள். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்தில் உன்னுடைய சந்ததிகளுக்கு இந்த பஸ்கா தலைமுறை தோறும் ஆசரிக்கப்பட வேண்டிய நித்திய கட்டளை என்று சொல்லி ஆண்டவரால் அந்த பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இவர்களுடைய பிரயாணம் தொடரும் பொழுது அவர்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக் எதுன்னு கேட்டீங்கன்னா ரெட் சி, யோம் சூப் என்று சொல்லுவார்கள். அந்த செங்கடல் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. பின்னாலே எகிப்தினுடைய சேனை. இந்த எபிரேயர்களை அனுப்பிவிட்டதற்கு பிறகு அவர்களுக்கு வேலைக்கு ஆட்கள் இல்லாதபடியினால அனுப்பிவிட்ட எபிரேயர்களை திரும்பவுமாக கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இராணுவ சேனையோடு பார்வோன் வருகிறான். இந்த பக்கம் போனா எகிப்து பிடித்துக் கொள்வார்கள், முன்னேறி போக முடியாது, கடல் இருக்கிறது, என்ன செய்வது? அவர்கள் திகைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, மோசே ஜனங்களை நோக்கி சொன்னாராம், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். யெஷுவாவை பாருங்கள்.
அந்த யெஷுவா என்ன செய்வார்? நீங்கள் இப்பொழுது பார்க்கிற எகிப்தியரை இனிமேல் பார்க்க அனுமதிக்கவே மாட்டார். பார்க்க விடாமல் செய்கிற ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் யெஷுவா. ரட்சிப்பு என்று சொல்வது பாதுகாப்பு. ரட்சிப்பு என்றால் விடுதலை. ரட்சிப்பு என்றால் மனமகிழ்ச்சி. யார் நம்முடைய பாதுகாப்பு? யெஷுவா. யார் நம்முடைய விடுதலை? யெஷுவா. யார் நம்முடைய மனமகிழ்ச்சி? யெஷுவா. யார் நம்முடைய ஆசீர்வாதம்? யெஷுவா. ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்குள்ளாக பாதுகாப்பு, பராமரிப்பு, ஆசீர்வாதம், மனமகிழ்ச்சி, விடுதலை, இவையெல்லாம் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவையெல்லாம் அடங்கி இருப்பதுதான் ரட்சிப்பு. அவைகள் முழுவதும் யாருக்குள் தான் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. சால்வேஷன், யெஷுவா. கர்த்தர் ரட்சிப்பாரா? பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரன் யெஷுவாவை அனுப்பினார், ரட்சிப்பை அனுப்பினார். இந்த பூலோகத்தில் கிறிஸ்துவனுடைய மரணமும் அடக்கமும் உயிர்த்தெழுதலும் உங்களுக்கும் எனக்கும், அதாவது அவருடைய மரணத்தையும் அடக்கத்தையும் உயிர்த்தெழுதலையும் நாம் அறிக்கை செய்வோம் என்று சொன்னால் நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறோம். அதனுடைய பொருள் யெஷுவாவை பெற்றுக் கொள்ளுகிறோம், குமாரனை பெற்றுக் கொள்ளுகிறோம், அவரை அடைந்து விடுகிறோம் என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது. சங்கீதக்காரன் 13ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் சொல்வதை வாசிக்க கேட்போம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். நம்முடைய இருதயம் களிகூற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நமக்கு தேவை யெஷுவா, ரட்சிப்பு, சால்வேஷன். கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், யெஷுவாவினால் என் இருதயம் களிகூரும். நம்முடைய இருதயம் களிகூற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி, ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கிறது. அது யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மட்டுமே வாய்ப்பாக இருக்கிறார். There is no other way other than Jesus Christ. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு கட்டளையிடப்படவில்லை. யெஷுவா என்கிற நாமம் தான். யெஷுவாதான் ரட்சிப்பு, ரட்சிப்பு தான் யெஷுவா. ரட்சிப்பையும் யெஷுவாவையும் பிரிக்க முடியாது. சங்கீதக்காரன் 91ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி வசனத்தில் சொல்வதை வாசியுங்கள். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். 91ஆம் சங்கீதம் பார் மிட்ஸ்வா. தாவீது தன்னுடைய மகன் சாலமோனை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிற ஒரு சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி தன்னுடைய மகன் சாலமோனை பார்த்து 1ஆம் வசனத்தில் தாவீது சொல்லும் பொழுது சாலமோன் அதற்கு அற்புதமாக ஒரு மறுமொழி கொடுக்கிறார். நான் கர்த்தரை நோக்கி நீர் நடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று சொல்லி சொல்லுகிறாரே. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்ட உடனே ஆனந்த சந்தோஷமாய் தாவீது 3ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை கர்த்தரால் கிடைக்கக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு சொல்லும் பொழுது 14ஆம் வசனம் முதல் கர்த்தர் தாவீது தன்னுடைய மகன் சாலமோன் மேல் சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களையும் கன்ஃபார்ம் பண்ணி 7-fold blessing கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லுகிறார். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் என்று சொல்லி ஆரம்பித்து கடைசியில் ஒரு விஷயத்தை சொல்றாரு பாருங்க. என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். I will show my Yeshua. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் நான் அவனுக்கு காண்பிக்க போவது யார் என்று சொன்னால் வேறு யாரையும் காண்பிக்க போவதில்லை, என்னுடைய மகனை காண்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்குவேன். இப்படி வேணா வச்சுக்கொள்ளலாமா? தாவீதுக்கு என்ன சொல்றார் ஆண்டவர்? உன்னுடைய மகனுக்கு என்னுடைய மகனை காண்பிப்பேன். I will show my son to your son. யெஷுவா, ரட்சிப்பு. இயேசுவே நம்முடைய ரட்சிப்பாய் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை சால்வேஷன் என்று சொல்லி சொல்லுகிறோம். அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி எளிமைப்படுத்தி சொல்லுங்க. மகனே உனக்கு யெஷுவா தேவை, மகளே உனக்கு யெஷுவா தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது
அது எவ்வளவு பெரிய விடுதலை, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய பாக்கியம் என்பதை எண்ணி பாருங்கள். இன்றைக்கு நாம் ஒரு அற்புதமான விஷயத்தை கற்றுக்கொண்டோம். சால்வேஷன், ரட்சிப்பு என்கிறதான வார்த்தைக்கு பின்னால் உள்ள எபிரேய வார்த்தை யெஷுவா என்பதை கற்றுக்கொண்டோம். யெஷுவா, யெகோவா சேவ்ஸ், யெகோவா ரட்சிக்கிறவர். யா ஈஷா யெஷுவா. யா ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் யாவே, ஈஷா சேவ்ஸ், ரட்சிப்பு, ரட்சிக்கிறவர். யா ஈஷா, யெகோவா சேவ்ஸ். யெகோவா நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்காக நாம் யெகோவா தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை சொல்லுகிறோம். நம்மை ரட்சிப்பதற்காக அவருடைய குமாரனை யெஷுவாவை இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு யெஷுவா. யெஷுவாவுக்காய் நன்றி சொல்லுவோமா? ரட்சிப்பிற்காய் நன்றி சொல்லுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் காலை பொழுதிலே எங்களுடைய ரட்சிப்பு யெஷுவா, யெஷுவாதான் ரட்சிப்பு என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். யெஷுவா உங்கள் வீட்டிற்குள் வருவார் என்பது அதனுடைய பொருளாய் இருக்கிறது. எங்களுக்காக இந்த பூலோகத்திற்கு அவதரித்து மானிடராய் பிறந்து மண்ணுலகிலே சிலுவை சுமந்து மரித்து பூலோகத்திலே கல்லறைக்குள்ளாக அடக்கம் செய்யப்பட்டு எல்லாவற்றையும் ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து எங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவரே, நீரே எங்களுடைய ரட்சிப்பு யெஷுவா. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்முடையோடும் கூட கர்த்தருடைய வருகை பெரியவர் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.